பெரியவா ஆந்திரால யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதே பல வித்வத் சதஸ்லாம் அங்கங்க போற இடத்துல நடக்கும். பண்டிதர்கள்லாம், மகா பண்டிதர்கள், வேத வித்துக்கள் எல்லாரும் வந்து பெரியவா சன்னதியில தங்களோட வித்தைகள்லாம் காணிக்கையா சமர்ப்பணம் பண்ணுவா. அப்படி இருக்கிறதே ஒரு வித்வத் சபை நடந்துட்டு இருக்கு. அதுல கோதாவரி ஜில்லாலேருந்து ஒரு பண்டிதர் வந்திருக்கார். அவர் காலு கை இல்லாத ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லலாம், அது மாதிரி ஒரு பெரிய பண்டிதர். அவர் எப்படி வந்தார் அப்படின்னா, அவரோட சம்சாரம் அவர் அழிச்சுன்னு வந்திருக்கா. அந்த அம்மா அவர் ஒரு கூடையில உட்காத்தி வச்சு தலையில தூக்கிண்டு அழிச்சுன்னு வந்தா பெரியவாள்கிட்ட. பார்த்தவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஒரு பொம்மநாட்டி ஸ்திரீ தன்னோட புருஷனை கூடையில உட்காத்தி வச்சு தலையில தூக்கிண்டு வரா. நல்ல திருடார்த்தமான சரீரமா தான் இருக்கா. முதல்ல இப்படி அங்கஹீனமா இருக்கிற ஒருத்தரை ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணிண்டு அவரோட கொடுத்தனம் பண்றதே பெரிய ஆச்சரியம். இதுக்கு மேல அவரை கூடையில தூக்கிண்டு அவர் எங்கெங்கெல்லாம் போகணுங்கிறாரோ, எந்தெந்த சதஸ்கோ என்னென்னவோ எல்லாத்துக்கும் அழிச்சுன்னு போறா. அப்படின்னா அப்படி பதவி சிசுரூஷ பண்றான்னா எப்பேற்பட்ட பதிவிரதியா இருக்கணும். இதை பார்த்தோன்னு பெரியவாளுக்கு ஆச்சரியமா இருந்தது. பெரியவா எல்லாத்தையும் சொல்லி ஆச்சரியப்பட்டா. என்ன இப்படி ஒரு பொம்மநாட்டியா இருக்கா? இந்த காலத்துல கூட நம்ம ஏதோ புராண இதிகாசங்கள்லாம் படிக்கிறோம், நலாயினி முதலான பதிவிரதா ரத்னங்கள்லாம் பார்க்கிறோம். புருஷனை தூக்கிட்டு போனா, சமந்துன்னு போனா, குடையில வச்சுன்னு போனா அப்படின்லாம் கதை இதெல்லாம் கேட்கிறோம். அதெல்லாம் வாஸ்தவத்திலேயே நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி மாதிரி இந்த அம்மா அப்படி கூடையில தூக்கின்னு வராளே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த அம்மாவோட அந்த பதிபக்தியை ரொம்ப மெச்சினா பெரியவா. அந்த அம்மாவும் பெரியவாள்கிட்ட இந்த அளவலாவின்தா. அப்படி ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கிறதே பெரியவா கேட்டா, நீ இப்படி இல்லாம உன் பதிக்கு சுசுரூஷ பண்ற மகா பதிவிரதையா இருக்க, எனக்கு ஒன்னே ஒன்னு ஆசை, உன் வாயால என்னை பத்தி ஏதானு சொல்லேன். நான் எப்படி என்னை பத்தி ஏதானு உன் வாயால சொல்லு அப்படின்னா. ஈஸ்வரனு கூட எப்படி ஆசையா இருக்கு அப்படின்னார், பதிவிரதைகள் வாக்கால தன்னை பத்தி அங்கீகரிச்சு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை போல இருக்கு. பெரியவா அப்படி சொன்னோன்னு அந்த அம்மா ரொம்ப சர்வசாதாரணமா என்ன பண்ணினா, நீ சாட்சாத் ஈஸ்வரன், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணி நடமாடின்னு இருக்க. நீ இந்த சரீரத்தோடையே 100 வருஷம் இருப்ப அப்படின்னா, 100 வருஷம் இருப்ப, 4 நட்சத்திரம் குறையும் அப்படின்னா. பெரியவா கேட்டுண்டா. அதுக்கப்புறம் சம்பாஷணம் இருந்து அப்புறம் வெள்ளம் போயிட்டா. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எப்பவோ பெரியவாளை பார்த்து ஒரு பதிவிரதை என்ன சொன்னா, பெரியவா கேட்டதுக்கு நீ 100 வயசு இருப்ப, 4 நட்சத்திரம் குறையும் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அது பின்னால பார்த்தா பலிச்சுது. 1994 பெரியவா சித்தியானா. மே மாசம் வந்தீங்கன்னா 1994 மே மாசம் வந்தா பெரியவாளுக்கு 100 வயசு பூர்த்தியாகி 101 பிறந்திருக்கும். ஆனா ஜனவரியிலேயே பெரியவா சித்தி ஆயிட்டா. அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாசம் அந்த அம்மா என்ன சொன்னா, 4 நட்சத்திரம் குறையும்னா. நீ 100 வயசு இருப்ப, 4 நட்சத்திரம் குறையும் அப்படின்னு சொன்னா. இப்போ இந்த 4 மாசத்துல 4 அனுஷம் குறைஞ்சது. இந்த 4 அனுஷமும் பூர்த்தி ஆயிருந்ததுன்னா பெரியவா 100 வயசு கம்ப்ளீட்டா பூர்த்தி ஆயிருக்கும். 101 அடி எடுத்து வச்சிருப்பா. ஆனால் ஜனவரியிலே பெரியவா அந்த திவ்ய சரீரத்தை மறைச்சுனுட்டா, சித்தி ஆயிட்டா. இந்த பதிவிரதையோட வாக்கு சத்தியமாக்கிறதுக்கோ இல்ல சத்தியம் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக தான் போல இருக்கு. இப்படி பல நிகழ்ச்சிகள் பெரியவாளோட சரித்திரத்துல, பெரியவாளோட அங்கங்க வாளோட பழகினவா, வந்து பார்த்தவா, பக்தா, இவாளோட பெருமையெல்லாம் நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. இப்படி பல பேர் எல்லாமும் இந்த காலத்திலையும் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியுது. இப்படி பெரியவா யாத்திரையை தொடர்ந்துட்டு வரா. 1926 வருஷம் மார்ச் மாசம் திருவானைக்காவல்ல பெரியவா இருக்கிறதே தான் ஜமன்லால் பஜாஜ் அப்படிங்கிற ஒரு பக்தர், ராஜாஜி, டாக்டர் டிவி சுவாமிநாத சாஸ்திரி, பி ஜெயராமையர், இவாள்லாம் வந்து பெரியவா தரிசனத்துக்கு வந்தா. இந்த முக்கிய பிரமுகாள்லாம் வந்திருக்கா பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு. பெரியவா திருவானைக்காவில தான் தங்கியிருந்த ஜாகையில மாடியில இருந்தா. இந்த ஜமன்லால் பஜாஜ், அவ டிவி சுவாமிநாத சாஸ்திரி, ஜெயராமையர் எல்லாரும் பெரியவா தரிசனத்துக்கு மேல போயிருந்தா. ஆனா இவா எல்லோடையும் கூட போன ராஜாஜி மட்டும் மேல போல கீழே இருந்தார். இவாள்லாம் வரப்போறா அப்படின்னு பெரியவாளுக்கு முன்னாலே விஷயம் தெரிஞ்சதுனால எல்லாரையும் பார்த்தா.
ராஜாஜியும் வரப்போறான்னு அவரை காணுமே அப்படின்னா உடனே அல்ல இந்த ஜெயராமையருங்கிற சொன்னார், இல்ல அவர் கீழேயே இருக்கார், நாங்கள்லாம் மேல வந்துட்டோம், எங்கெல்லாம் போக சொல்லிட்டு நாங்க மேல வந்திருக்கோம், பெரியவா தரிசனம் பண்ணிட்டு போறோம், அவர் கீழே இருக்கார் அப்படின்னு. உடனே பெரியவா அப்படியா அவரையும் கீழே இருக்கார் அப்படின்ட்டு அந்த ஜெயராமிட்ட சொன்ன, நீ போய் அவரை அழிச்சுன்னு வா அப்படின்னு. இவ்வளவு தூரம் வந்துட்டு மடத்துக்குள்ள வந்துட்டு மடத்து வாசப்படியை முடிச்சுட்டு தன்னை வந்து பார்க்கலன்னா அவருக்கு என்ன ஏதுன்னு தெரியணுமே, காரண காரியம் புரிஞ்சுக்கணுமே. எல்லாரும் பெரியவாளை பார்க்கணும், எங்கேருந்தானும் தூரக்கேந்தானும் ஒரு நிமிஷமானு பார்க்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறோம். அப்படி இருக்கிறதே இவர் வந்துட்டு மடத்துக்கும் வந்துட்டு உள்ள வந்து பெரியவாளை நேர பார்க்கலன்னா அதுக்கு ஏதாவது காரணகரணம் இருக்கலாமே. அப்படிங்கிறதுனால அவரை போய் அழிச்சுன்னு வா, ஏன் வரல அவர் இங்க, அவரை போய் அழிச்சுன்னு வா அப்படின்னா. உடனே இந்த ஜெயராமர் போய் ராஜாஜியை கீழே கூப்பிட்டார், உங்களை பெரியவா மேல உத்தரவாருது வரணும் அப்படின்னு. ஏன் நீங்க வரலன்னு கேட்கிறா, வரணும் அப்படின்னா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பெரியவா அப்படிலாம் தப்பா நினைச்சுக்கூட அப்படின்னு. உடனே ராஜாஜி மேல வந்தார். வந்தோடனே ராஜாஜிட்ட பெரியவா கேட்டா, என்ன நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு கீழே இருந்துட்டு ஏன் வந்து என்ன பார்க்கல அப்படின்னு, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ராஜாஜி சொன்ன, இல்ல ஒன்றும் இல்லை, தப்பா ஒரு காரணமும் இல்லை, நான் என்ன ஸ்நானம் பண்ணல, அதனால ஸ்நானம் பண்ணி மடி பண்ணி காத்துனால பெரியவாளை வந்து தரிசனம் பண்ண வேண்டாமேங்கிறதுக்காக தயங்கின்னு கீழே இருந்தேன் அப்படின்னு. அவர் குளிக்கல, ஸ்நானம் பண்ணல, அதனால பெரியவாளை வந்து தரிசனம் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒரு மகான தரிசனம் பண்ணிட்டே சுத்தபத்தத்தோடு போகணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதுனால அது நம்ம பண்ணலையே, ஸ்நானம் பண்ண முடியலையே, பண்ணலையேங்கிறதுனால வரல அப்படின்னு சொன்னேன். உடனே பெரியவா சிரிச்சுன்னு, அவ்வளவுதானே அப்படின்ட்டு சொல்றா, நீங்க எதுக்கு ஸ்நானம் பண்ணணும், நீங்கள்லாம் தேச சேவையில ஈடுபட்டிருக்கீள், இப்படி தேச சேவையில ஈடுபட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்நானம் பண்ண கூட நேரம் இல்லாத இருக்கலாம், உங்களோட சொந்த காரியத்தை பார்த்துக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத பல பேர் தியாகம் தானே பண்ணியிருக்கா, சேவையில ஈடுபட்டு இருக்காளே. சர்வீஸ் அப்படின்னாலே, சேவை அப்படின்னாலே அந்த சுயநலம் பேடும், சுயநலம் போறதுக்கு தான், அப்படி பண்ணாதான் நிஜமான சேவை. அந்த சேவையில ஈடுபட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்நானமும் இதுக்கெல்லாம் கூட டைம் இல்லாத இருக்கலாம், இதனால ஸ்நானம் பண்ணலேங்கிறதுனால என் வந்து பார்க்கல அப்படின்னு இருக்க வேண்டாம். உங்களை மாதிரி இந்த சேவையில ஈடுபட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் மனசுல ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கு, தேச சேவை பண்ணணும், சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. அப்படி மனசுல அந்த நல்ல எண்ணம் இருக்கிறதுனாலே மனசு சுத்தியா இருக்கு. அந்த மனசு சுத்தமாயிட்டாலே சரீரமும் சுத்தம்தான், ஆத்ம சுத்தி ஏற்பட்டுருத்து. அதனால பாஹ்யாபியந்தர சுச்சிகி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோஹதி நசம்சேஹா அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறதே. உங்களுக்கு அப்படி மனசுல அந்த எண்ணமும் அப்படி நல்ல எண்ணமாவே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பொழுதும் உள்ளேயும் சுத்தமா இருக்கும், வெளியிலையும் சுத்தமா தான் இருக்கும். அதனால நீங்க இந்த ஸ்நானம் பண்ணினாதான் என்னை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நியமம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக அதை பிரேக் பண்ணிட்டு பண்ணாத வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது பண்றதுக்கு டைம் இல்லாத போயிடுச்சுன்னா அதுக்காக தரிசனத்தை வர வேண்டாம், இங்க வரத்தை குறைச்சிக்க வேண்டாம், அவசியம் வரலாம், உங்களுக்கு எல்லாம் தடையே கிடையாது. அதனால நீங்கள்லாம் எப்பொழுதும் இப்படி வரலாம் அப்படின்னு சொன்னோம். இதை கேட்டோன்னே ராஜாஜி ரொம்ப உருகி போயிட்டார். உருகின எல்லாருக்குமே தெரியும் ராஜாஜிங்கிறவர் ரொம்ப டஃப்பா இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அப்படி இருந்தவாள்லாம் கூட நெக்கு உருகிறாப்புல நெகிழறாப்புல பெரியவா தன்னோட அன்புனால வசப்படுத்திடுவார். அவர் சொன்னார், இப்படி ஒரு கருணை, இப்படி ஒரு கருணை, அதாவது எதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணும், யாரை எப்படி கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுல பெரியவாளுக்கு பெரியவா தான் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்லாகிச்சார். இப்படி பெரியவா அவரை கூப்பிட்டு வலியை கூப்பிட்டு தரிசனம் கொடுத்தது ராஜாஜியால மறக்க முடியாத ஒரு பெரியவாள்கிட்ட பிரியத்தை ஏற்படுத்துது. ஏன் இப்படி பெரியவா சொன்னா, அவரை நீங்க தேச சேவையில ஈடுபட்டிருக்கீள், அதனால உங்களுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு கூட டைம் இருக்காது, ஸ்நானம் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல எங்கிட்ட வரலாம் அப்படின்னா, இங்க வரலாம், மடத்துக்கு வரலாம், கோவிலுக்கு போகலாம், இந்த மாதிரி நல்ல காரியங்களை கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா பெரியவா ஒரு சாஸ்திரத்துக்கு விரோதமா ஏதானு சொல்றாளா? இல்ல, எதுக்கும் ஒரு பிரமாணம் இல்லாதே பெரியவா எதுவும் ஏதோ வாயில வந்தது அப்படின்னே சொல்லிட மாட்டா. எல்லாத்துக்குமே ஒரு பிரமாணம் இருக்கும், அதுவும் சாஸ்திர பிரமாணம் இருக்கும், வேத பிரமாணம் இருக்கும். அதாவது சாஸ்திரத்துல சொல்றது யஜ்ஞ தீட்சை அப்படின்னு ஒண்ணு உண்டு. இப்ப யாராலும் யாகம் பண்றதா இருந்தா ஆரம்பிச்சாக்க அந்த சங்கல்பம் பண்ணி யாகம் பண்ணா அதுக்கு 4 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், 10 நாள், இதுக்கு ஏத்தாப்புல காலத்துக்கு ஏத்தாப்புல பல விஷயங்கள் இருக்கு. அப்படி பண்றதே அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டா அது முடியற வரைக்கும் ஸ்நானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இப்ப விவாகத்திலேயே பார்த்தீங்கன்னா விவாக தீட்சை அப்படின்னே உண்டு. ஒரு பையன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னால இந்த விரதங்கள்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி அன்னைக்கு இவன்
மதுபர்க்கம் அப்படின்னு சொல்லி, மாமனார் இப்ப சொல்லுவார், அவனுக்கு கால அலம்பி பூஜை எல்லாம் பண்ணி மதுபர்க்கம் அப்படின்னு கொடுப்பா. அந்த மதுபர்க்கம் பிராசனம் பண்ணியாச்சுன்னா அவனுக்கு தீட்சை ஆரம்பிச்சு கொடுத்து, தீட்சானிம விவாக தீட்சை. அதுக்கப்புறம் 5ஆம் நாள் விடிகாரத்தால சேஷஹோமம் எல்லாம் ஆகிதான் எல்லாம் அது பூர்த்தியாகும். இந்த விவாகத்துக்கு வரத்துக்கு முன்னாலே இவன் மங்கள ஸ்நானம் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த மங்கள ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விவாகத்தை 4 நாளைக்கு தொடர்ந்து நடத்திட்டு இந்த 4 நாளும் குளிக்கப்படாது. அதே இந்த கட்டின புது வஸ்திரத்தோடய இந்த தம்பதிகள் இருக்கணும். யஜ்ஞ தீட்சை விவாக தீட்சை அப்படின்னு பேர். அப்படியே இருந்து கடைசியில 5ஆம் நாள் இந்த சேஷம்லாம் எல்லாம் அப்புறம் இவா திருப்பி மங்கள ஸ்நானம் பண்ணி இதெல்லாம் பண்றதுங்கிறது ஒரு நியமம். அது அவபிருத ஸ்நானம் அப்படின்பா. இது மாதிரிதான் யாக யஜ்ஞங்களுக்கும் இவ யாக சங்கல்பம் பண்ணிட்டு யாகசாலைக்குள்ள பிரவேசிச்சாச்சுன்னா அந்த தம்பதிகள் அதுக்கப்புறம் அவ ஸ்நானம் பண்ணாத அப்படியே இருந்து கடைசியில எல்லாம் யாகெல்லாம் பூர்த்தியானோன்னு மங்கள ஸ்நானம் அவபிருத ஸ்நானம்னு பண்ற வழக்கம். இவர் இப்ப ராஜாஜிட்ட இந்த நியமத்தை தான் சொல்லியிருக்கா போல இருக்கு. நீங்கள்லாம் சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சங்கல்பத்தை பண்ணிட்டு இந்த சுதந்திர போராட்டத்துல குதிச்சாச்சு, இந்த சேவையில குதிச்சாச்சு. அத சுதந்திர வேள்வி அப்படின்னே கொள்ள சொல்ற வழக்கமா இருக்கே. இந்த யஜ்ஞ தீட்சைங்கிறது தான் போல இருக்கு. சுதந்திர வேள்விங்கிற வார்த்தையாவும் வந்துடுத்து. அப்படி இந்த சுதந்திர வேள்விங்கிற அந்த தீட்சையில இருக்கிறதுனால நீங்க நடுப்புற ஸ்நானம் பண்ணலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நியமம் சாஸ்திர சம்மதம் தான் பெரியவா உணர்ந்தா போல இருக்கு. அதனால நீங்க ஸ்நானம் பண்ணலனால இங்க வரலாம் அப்படின்னு சொல்ல. இப்படி பிரமாணம்ங்கிறத பார்த்து ஆச்சரியமா இருக்கும். இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சா கூட அதுலயும் அந்த தர்மத்தை மீறாத பிரபு அப்படிங்கிறது பெரியவாள்கிட்ட விசேஷமா தெரிஞ்சுக்கலாம். அப்படி யாத்திரை பண்ணிருக்கிறவர் பெரியவா 1926ஆம் வருஷம் சாதுர்மாசியத்தை வியாச பூஜைய காட்டு மன்னார் கோவில் அப்படிங்கிற இடத்துல பண்ணினா. அந்த காட்டு மன்னார் கோவில் பெரிய க்ஷேத்திரம். அங்க முடிச்சுண்டு அந்த வருஷம் நவராத்திரிக்கு திருப்பாதிரிப்புலியூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. கடலூர் அப்படின்னு சொல்றோம். அதுல OTNT நியூ டவுன் ஓல்டு டவுன் அப்படி இல்லாம சொல்றாளே இந்த கடலூர் திருப்பாதிரிப்புலியூர். அந்த திருப்பாதிரிப்புலியூர்ல பண்ணினா. இந்த திருப்பாதிரிப்புலியூர் அப்படின்னா பெரிய க்ஷேத்திரம், மகாட்சேத்திரம். பாடலீஸ்வரர் அப்படின்னு சுவாமி. பாடலி அப்படிங்கிற புஷ்பம் நிறைஞ்ச வனம், அதனால பாடலி வனம். அதுல பாடலி புஷ்பம் ஸ்தல விருட்சமா இருக்குது. பாடலி புத்திரம் அப்படின்னு நாம எல்லாம் சரித்திரத்துல படிச்சிருப்போம். இன்னைக்கு பாட்னா அப்படிங்கிறோம். வடக்க பாடலிபுத்திரம் பாட்னா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதே மாதிரி இங்க தெற்க பார்த்தேன்னா இருக்கிற பாடலிபுத்திரம் பாட்னா தான் இந்த திருப்பாதிரிப்புலியூர். ஆச்சரியமா இருக்கும். நம்ம தேசத்துல வடக்கு தெற்கு அப்படின்லாம் இருந்தா கூட அங்க இருக்கிற ஊரெல்லாம் அதே க்ஷேத்திரம் அதே பெருமையோட அதே பேரோட தெற்கையும் இருக்கும். தெற்க இருக்கிறாப்லயே அதே பெருமையோட அதே பேரோட வடக்கையும் இருக்கும். இது ரொம்ப சர்வசகஜமா இருக்கும். பாட்னா அப்படிங்கிற பாடலிபுத்திரம்னு எங்கேயோ பீகார்ல இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த திருப்பாதிரிப்புலியூர் தான் பாட்னா பாடலிபுத்திரம். வடக்கு காசி அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்துல, தெற்க பார்த்தேன்னா தென்காசி அப்படிங்கிறோம். காஷ்மீர் அப்படிங்கிறோம். காஷ்மீரம் அப்படிங்கிறது பார்த்தேன்னா அது நம்ம ஜம்மு காஷ்மீர் அப்படி எல்லாம் சொல்றோம். அதே மாதிரி தெற்கே ஒரு காஷ்மீர், காஷ்மீரம். அது தெற்க இருக்கிற காஷ்மீர் எங்க என்ன பேர்ல இருக்கு அப்படின்னு நம்ம பேரை தெரிஞ்சணும்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த தெற்க இருக்கிற காஷ்மீரத்துக்கு பேர் தான் காஞ்சிபுரம்னு பேர். காஞ்சிக்கு பேர் காஷ்மீரம்னு ஒரு பேர். இங்க காஷ்மீரம் அப்படின்னா தெற்க இருக்கிற காஷ்மீரம் தான் காஞ்சி. இல்ல இப்படி ஒரே பெயர் வடக்கையும் தெற்கையும் இருக்கிறதுனால நமக்கு சில சமயத்துல இந்த ஆராய்ச்சியாளர்களுக்குள்ளெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன்லாம் வந்துடும். அதனால சில தப்பான அபிப்பிராயங்கள்லாம் பரவிடும். இப்ப இந்த காஷ்மீரம் அப்படின்னு ஞாபகம் வருது, அதை பேர் சொல்லிடுறேன். வடக்க ஜம்மு காஷ்மீர் பண்ணி காஷ்மீரம் இருக்குன்னு சொன்னோம். தெற்க இருக்கிற காஷ்மீரம் தான் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னோம். சங்கர விஜயங்கள், பல சங்கர விஜயங்கள் இருக்கு. அதுல ஏதோ ஒரு சங்கர விஜயத்துல சொல்றது பகவத் பாதாள் காஷ்மீர்ல சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணினா அப்படின்னு சொல்றது. அப்படின்னா இந்த காஷ்மீரம் அப்படின்னா, ஆனா சில சங்கரவிஞர்கள் பிராச்சீன சங்கரவிஞரும் காஞ்சிபுரம் தான் அதுல சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணினா அப்படின்னு சொல்லப்படுறது. உடனே இல்ல அங்க இருக்கிற காஷ்மீர் தான், இங்க இருக்கிற காஞ்சிபுரம் இல்ல அப்படின்னு நமக்கு வாக்குவாதம்லாம் நடந்து இது பெரிய பிரச்சனையா இருதோ இல்லையோ. வேற ஒண்ணுல காஞ்சிபுரத்துக்கும் காஷ்மீரம்னே பேர் இருக்கிறதுனால அந்த கவி காஷ்மீரத்தை காஞ்சிபுரம்னு பேர் சொல்லாத காஞ்சிபுரத்துக்கு இன்னொரு பேரா இருக்கிற காஷ்மீரம் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அதுதான் அதோட நியாயமான அர்த்தமா இருக்கணும். அதனால இந்த காஞ்சிபுரத்துல காஷ்மீரம் அப்படின்னு பேர் இருக்கிறதுனாலே காஷ்மீர்ல சர்வஜ்ஞ பீடாரோகணம் பண்ணார், சர்வஜ்ஞ பீடாரோகணம் பண்ணார்னா இங்க காஞ்சிபுரம் தான் அது அப்படிங்கறத நாம பெரியவா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வத்தின்குள்ள ரொம்ப ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்கா. அப்படிதான் அதே மாதிரி வடக்க இருக்கிற ஒரு பாடலிபுத்திரம் தான், தெற்க இருக்கிற பாடலிபுத்திரம் தான் இந்த திருப்பாதிரிப்புலியூர். அதுல தங்கியிருந்தா ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம். திருப்பாதிரிப்புலியூர்ல இருக்கிறதே பழுத்த காங்கிரஸ் தொண்டர், பெரிய தமிழ் பண்டிதர், அச்சலாம்பிகை அம்மையார்னு பேரு. இந்த அம்மா பேர் அச்சலாம்பிகை அம்மையார்னு பேரு. ரொம்ப காந்தியத்துல ஈடுபட்டு அவரோட அந்த தேச சுதந்திர வேள்வியில ஈடுபட்டிருந்த ஒரு உத்தமி. இந்த அம்மா தான் காந்தியோட சரித்திரத்தை தமிழ் பாடலா ஏற்றினவ. இந்த அச்சலாம்பிகை அம்மையார் தான் காந்தியோட சரித்திரத்தை தமிழ்ல பாட்டா எழுதினா. அந்த அம்மா பெரியவாளை தரிசனம் பண்ணா. ரொம்ப வயசான அம்மா பெரியவாளை தரிசனம் பண்ணினா. பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவா மேல 5 பாட்டு அங்கே கம்போஸ் பண்ணி கவனம் பண்ணி பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினா. இந்த அம்மா இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த அச்சலாம்பிகை அம்மையாருக்கு பெரியவாளுக்கு வேற என்ன சம்பந்தம் அப்படின்னா, பெரியவாளோட அப்பா சுப்பிரமணிய சஷ்யல்னு. இந்த சுப்பிரமணிய சஷ்யல் பள்ளி ஆசிரியரெல்லாம் இருந்தார் இல்லையா ஆரம்ப காலத்துல. அப்படி இருக்கிறதே இந்த அச்சலாம்பிகை அம்மையார் பெரியவாளோட அப்பாவான சுப்பிரமணிய சஷ்யல்கிட்ட பாடம் படிச்சா, ஸ்டூடெண்ட். அப்படி இருந்ததுனால இந்த அச்சலாம்பிகை அம்மையார் இந்த சுவாமிநாதனை, அதாவது பூர்வாசிரம பேர் பெரியவாளுக்கு சுவாமிநாதன் தானே, இந்த பெரியவா சுவாமிநாதனா சுப்பிரமணிய சஷ்யல் பிள்ளையா இருக்கிறதே தன்னோட வாத்தியாரோட பிள்ளையோ அவரை சுவாமிநாதனை பார்த்திருக்கா. குழந்தை சுவாமிநாதனா பார்த்த ஒருத்தர் இன்னைக்கு பெரிய ஜெகத்குருவா சங்கராச்சாரியாரா இருக்காளே, இதை பார்த்து தரிசனம் பண்ணி தன்னோட பழைய விற்த்தாந்தத்தெல்லாம் சொல்லி ஆனந்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அச்சலாம்பிகை அம்மையா தரிசனம் பண்ணி பெரியவாள்கிட்ட சொல்லி கண்ணால தண்ணி வெடிச்சுட்டு, அப்ப பார்த்த சுவாமிநாதனா அப்ப பார்த்த சுவாமிநாதனா இன்னைக்கு ஜெகத்குருவா இருக்கா. அன்னைக்கு எப்படி கிட்டக்கு போய் கொஞ்சராப்புல இருந்தது, இன்னைக்கு நம்மள அறியாத ஒரு தயக்கம் வருது, பயம் வருதே கிட்டக்க நெருங்கிறதுக்கு அப்படின்னா, எப்படி இருக்கா தபஸ்வியா இருக்கா, எப்படி இருக்கா தபஸ்வியா இருக்கா அப்படின்னு அந்த பழம் விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லி பெரியவாள்கிட்ட ஆனந்தப்பட்டுண்டா. இப்படி பெரியவா அந்த சுவாமிநாதனா பார்த்தவன குருநாதனா பார்க்கிறமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. நம்மளோட வாத்தியாரோட குழந்தை இப்படி ஆயிருக்கு அப்படின்னு. இதே போல அப்படி இந்த திருப்பாதிரிப்புலியூர்ல இருந்துட்டு இருக்கிறதே எழுமூர் சுப்பராம வாத்தியார் அப்படின்னு ஒரு பக்தர். அவர் பெரியவாள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பிரார்த்தனை பண்ணினார். இந்த எழுமூர் சுப்பராம வாத்தியார் அப்படிங்கிறவர் பரம சிவபக்தர். இவர் எதுக்காக பெரியவாளை பார்த்தாருன்னா, திருவாரூர்ல தேர் திருப்பணி பண்ணணுங்கிறதுக்காக வந்தார். ஏன் தேர் திருப்பணி பண்ணணும் அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா தொடக்கத்துல பல பாதகர்கள் சமூக விரோதிகள்லாம் என்ன பண்ணினா, நமது நாட்டோட கலாச்சாரத்தோட பாரம்பரியத்தோட கருவூலங்களா இருக்கிற கோவில்ல இடிக்கிறது, அங்க உள்ள விக்கிரகங்கள்லாம் அழிக்கிறது, கலை பொக்குஷமா இருக்கிற அந்த தேர்கள் எல்லாம் சிதிலம் பண்றது, இப்படி எல்லாம் பல ஒரு கோர தாண்டவம்லாம் நடந்த காலம் அது. அப்படி நடந்த சமயத்துல திருவாரூர் தேரழகு அப்படின்னு திருவாரூர் தேரழகுக்கே பேர் போனது. தியாகேஸ்வருக்கு என்ன அழகு அப்படின்னு தேர்ல வர்றதுதான். அப்படி அந்த ஊருக்கே அந்த க்ஷேத்திரத்துக்கே பெருமை தரக்கூடிய அந்த திருவாரூர் தேரை நெருப்பு வச்சு கொளுத்திட்டா. காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் தேரு, இன்னும் பல க்ஷேத்திரங்கள்ல அந்த தேரெல்லாம் நெருப்பு வச்சு பாதகர்கள்லாம் நாசமாக்கினா, சாம்பலாக்கினா. அப்படி பண்ணினத்தினால இந்த திருவாரூர் தேர் எரிஞ்சு பஸ்மமா போயிடுத்து. அந்த ஊருக்கு அழகான அந்த தேர் இல்லாத இருக்கே, சுவாமிக்கு தியாகராஜாக்கு ரதோத்சவம் இல்லாத இருக்கே அப்படிங்கிற வருத்தத்தினால எப்படியானும் இந்த தேரை திருப்பி பண்ணி அதுல ரதோத்சவம் பண்ணி இந்த திருவாரூரோட பெருமையை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட, அந்த திருவாரூர்காரா எல்லாரும் முக்கிய பிரமுகர்கள், அதே மாதிரி வடபாதிமங்கலம் குடும்பத்தார் இருக்காளே அவ எல்லாருமா சேர்ந்து இந்த தஞ்சாவூர் ஜில்லா சேர்ந்த எல்லாரும் ஆசைப்பட்டு எல்லாரும் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா, இதை எப்படியானும் பெரியவா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி முயற்சி பண்ணி இந்த திருவாரூர்ல பழையபடி தேர் ஓடுறாப்புல அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவா தான் இந்த எழுலூர் சுப்பராம வாத்தியார் பெரியவாள்கிட்ட திருப்பாதிரிப்புலியூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டார். உடனே பெரியவா என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்ரீமுகம் கொடுத்து 1001 ரூபா பணத்தையும் கொடுத்து, அவசியம் பண்ண வேண்டிய காரியம் பண்ணுங்கோ,
உங்களோட பிரார்த்தனை எல்லாமே தியாகராஜர் மனசு குளிர்ந்து அனுகிரகம் பண்ணிடுவார். அவர் ரதாரோகணம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி ஸ்ரீமகம் கொடுத்து 1001 ரூபாய் பணத்தையும் கொடுத்து இந்த திருவாரூர் தேர் திருப்பணியை ஆரம்பிச்சு வச்சா. இந்த பக்தாளோட பக்தியோட தீவிரம், பெரியவாளோட அனுகிரக விசேஷம், இது எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரனான தியாகேசனோட திருவருள் எல்லாமே சேர்ந்துன்னு 6 மாசத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சேர்ந்து கொடுத்தோம். அதாவது 1926 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை. 6 மாசத்துல கலெக்ட் ஆயிடுது. கலெக்ட் ஆகி சேர அதுக்கப்புறம் பெரியவா தொடர்ந்து யாத்திரை கேரள தேசத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே, கேரள தேசத்துக்கே சிறப்பான இந்த தேக்கு மரங்கள்லாம் அங்கங்க போய் பெரியவா எல்லாத்தையும் சொல்லி இந்த திருவாரூர் தேருக்காக அனுப்ப சொல்லி எல்லாரோட முயற்சியினாலையும் திருவாரூர் தேர் ரொம்ப அதி உன்னதமா திருப்பி நிர்மாணம் பண்ணப்பட்டது. திருப்பி நிர்மாணம் பண்ணி ரொம்ப தலை சிறந்த சிற்பிகள்லாம் அதுல ஈடுபட்டு ரொம்ப பிரமாதமா அந்த தேரை திருப்பி பண்ணி தியாகராஜருக்கு ரதோத்சவம் திருப்பி பண்ண முடியுமா பண்ணினா. அந்த தியாகராஜரோட அந்த தேர் ஓடுறதுக்கு காரணமா இருந்தது, அதுல முக்கிய காரணம் வச்சவர் இந்த சுப்பராம வாத்தியார். இவர் தன்னோட சாதாரண ஒரு 7 அந்தணர் தான். அந்த தியாகராஜாட்ட உள்ள பக்தியினால இது எப்படியான்னு நிறைவேறணும் அப்படிங்க தன்னோட சொத்து பத்தெல்லாம் வித்து இந்த தேர் திருப்பணிக்காக கொடுத்தார். அப்படி இருந்தவர் எப்பேற்பட்ட பக்தர் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, இவர் கடைசி காலத்துல சந்நியாசம் வாங்கிட்டு ஸ்ரீ நாராயண பிரம்மேந்திரர் அப்படிங்கிற நாமத்தோட இருந்திருந்தார். ஆண்டாநல்லூர், நரிவழி, இந்த மருதவனஞ்சேரி முதலான ஊர்ல உள்ள ஆலயத்துக்கெல்லாம அவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். அப்படி பண்ணிவர் மருதவனஞ்சேரிங்கிற இடத்துல இருந்திருந்தார். கடைசி காலத்துல சன்னியாசம் வாங்கிட்டு தியாகராஜாட்ட ரொம்ப பக்தி அப்படின்னு சொன்னேன். அப்படி இருந்தவர் 1948 வருஷம் இந்த மருதவனஞ்சேரியில சன்னியாசாசிரமத்துல இருக்கிறதே ஒரு நாளைக்கு பத்மாசனத்துல அமைஞ்சுண்டு உட்காந்துட்டு தியாகேஷா 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 அப்படின்னு கத்தினர். அப்படியே தியாகராஜரோட ஐக்கியமாயிட்டார். சுவாமி கீதையில சொல்ற, அந்திம காலத்துல என்னோட ஸ்மரணையோட வந்தா என்னையே அடைஞ்சுற, திருப்பி ஜென்மா கிடையாது அப்படிங்கிற. இது என்னமோ நிதர்சனமா கண்ணெதிர்க்க பாக்குறாப்புல இந்த சுப்பராம வாத்தியார் மருதவனஞ்சேரியில தியாகேஷா 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 அப்படின்ட்டு கூப்பிட்டு கத்திண்டு அந்த தியாகராஜ நாமத்தோடையே தியாகேஸ்வரோட ஐக்கியமானார். அப்படின்னா இதெல்லாம் கிடைச்சிடுமா எல்லாருக்கும்? எப்படி கிடைச்சதுன்னு அந்த திருப்பணி பண்ணாரு, தேர் திருப்பணி, அதோட பெருமை. அப்படி சிவத்தொண்டுன்னா சாதாரணமா அப்படிதான் இந்த திருவாரூர் தேர் பெரியவாளோட கைங்கரியத்தினால திருப்பி ஓட ஆரம்பிச்சு.